Hi friends, welcome to Nicedaykitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்க குழந்தைங்க பால் குடிக்க மாட்டேங்கறாங்களா, அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு தடவை ராகி மில்க் ஷேக் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா விரும்பி குடிப்பாங்க. இந்த ஹெல்த்தியான ராகி மில்க் ஷேக் பாத்தீங்கன்னா 6 மாச குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் pan நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டா போதும். நெய் சூடாயிடுச்சு. நான் ராகி மாவு 2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். நான் கடையில் வாங்கின மாவு தான். ராகி மாவு 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக 2 கப் மில்க் ஷேக் வரும். இந்த மில்க் ஷேக் நீங்கள் ராகியில் பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவரில் தான் இருக்கும். மிதமான சூடில் நல்லா நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கணும். மாவு வறுக்கும் போதே ஒரு நல்ல மணம் வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். மாவு இதே மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் கரெக்டாக 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொக்கோ பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மில்க் ஷேக் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கட்டியானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும். ரெடி பண்ண ராகி மாவு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். உங்கள் குழந்தைங்க காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு ட்ரிங்க் கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. ராகியில் எவ்வளோ சத்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். அடுத்து உங்களுக்கு தேவையான ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதே மாதிரி நுர பொங்க அரைச்சாதான் மில்க் ஷேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மில்க் ஷேக்கு டேஸ்ட் அதிகமாக்குறதுக்கு நம்ம 2 டீஸ்பூன் தேன் போட்டுக்கலாம். தேன் போட்டதுக்கப்புறம் இதையும் ஒரு தடவை நல்ல மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஃபுல்லாக கிளாஸில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ராகி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ஹெல்த்தாக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் கிடைக்கிற பவுடர்லாம் வாங்கி நம்ம பாலில் போட்டு கொடுக்குறோம். அதெல்லாம் இனிமேல் வேண்டாங்க. 6 மாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். அவங்க விரும்பி குடிப்பாங்க. உங்களுக்கு ஐஸ் கட்டி வேண்டானா அது போடாமல் கூட செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.